மத்ராசி ரிலீஸ் ஆயிருக்கேன். நான் ஒரு சிராக் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் தான் டான்சிங் ரோஸ். பாத்தீங்களா படத்தை தியேட்டர்ல வித் ஃபர்ஸ்ட் டே சின்ன ஒரு கேங் 50 பேர் போய் பார்த்தோம். 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல. வழுக்கி விழுந்துரும் சிராக். அப்போ விராட் will hold him. ரைட். கீழே விழுந்தா போலீஸ் விடலனா இவனும் மாட்டிப்பான். ஸோ ஐ சாப் ஆஃப் மை ஹேண்ட் அண்ட் ஐ ask him to go. சும்மா ஒரு அயர்ன் மெட்டல் ஹேண்ட் இல்ல, அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. முருகதாஸ் சார் is known for that also. Yeah. I come from a very humble background where I don't have a background of cinema, or I've earned this place in a very hard way in terms of time. Right. Like I said, 2 decades is not a joke. எனக்கு ஒரு பாலிசி தான், அந்த ரிமோட் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது. சும்மா வந்து இந்த சேனல் போடு அவங்க வந்து சோகமாக இருந்து சொல்லி ஒரு சேனல் ஹாப்பியாக இருக்கு. ரைட். அந்த ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு. அதான் ரஞ்சித் சார் ஒன்று சொல்லிடு, அவர் கூட நிறைய இந்த மாதிரிலாம் பேசுவேன். ஹீரோ வில்லன் தாண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கே யாருமே இல்லை. டோன்ட் கெட் லாஸ்ட். நான் வில்லன் தான் பண்ண போகிறேன், ஹீரோ தான் பண்ண போகிறேன். டூ எவ்ரி திங். நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சரி டைப் காஸ்ட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னா. ஹீரோ டைப் காஸ்ட் பண்ணணுமே, அப்படி ஏன் பேச மாட்டீங்க? அப்படி இல்லையா, பண்றாங்களே எல்லாரும். இப்போ சேதுன்னா பண்ணலையா வில்லனா? இஃப் ஐம் அ பர்சன் ஹூ சீஸ் ஐயோ என்ன அவ்வளோதான் காட்டியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ நடிச்ச மச்சான் எனக்கு கட் பண்ணிட்டாங்க, இல்லை கட் பண்ணிட்டாங்க. ஐ எம் ஸ்டில் அ குட் ஆக்டர் ஆர் அ பேட் ஆக்டர், வாட் எவர் ஐ எம். எனக்கு என்னோட ஒர்க் பார்க்கறது அவ்வளோ பிடிக்காது. அப்படியா? என்னடா இப்படி பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் ஆல் ஆக்டர்ஸ் லைக் தட். நம்மளே அப்படி தானே, நிறைய படங்கள் வந்து பார்த்துட்டு வாவ் சூப்பர்னு சொல்லுவோம். அதே 10 வருஷம் கழிச்சு ஷிட் என்ன படம் இது, பேண்ட் அப்படி போட்டிருக்கான், சட்டை எப்படி போட்டிருக்கான்னு. கரெக்ட். நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பார்க்கும்போது நான் எப்பவுமே யோசிப்பேன், ஷிட் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. I am not dancing rose. I am a very subdued guy. எனக்கு ஒரு மாஸ்க் கொடுத்தா I'm a different person. Right. I'm trying to become a different person without the mask. வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். திஸ் இஸ் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ஷபீர் இருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ ஷபீர். Thank you so much. Thank you. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மதராசி ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே மீட் பண்ணி பேசுறோம். அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சிராக் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து உங்களுக்கான ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா? வில்லனுக்கு அந்த ஒரு ஹைப் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. மோர் தென் தட் ஐம் ஹாப்பி. படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ படம் நல்லா போனாதான் ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த கேரக்டர்ஸ் வில் ஸ்டாண்ட் அவுட். ஸோ அந்த அது பார்த்து அந்த லுக் அட் இட் லைக் தட் ஐ எம் ஹாப்பி. த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குது, சிராக்கு கிடைக்குது. ஸோ சாப்பாட்டாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு நம்மளை பெருசாக காட்டிட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் இந்த படத்தில் வந்திருக்கு ஆஃப்டர் த ரிலீஸ். ஏன்னா தியேட்டரிக்கலாகவும் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரி ஆஃப்டர் த பிக் பேனர். பிகாஸ் நான் மற்ற லாங்குவேஜஸ்ல எனக்கு பெரிய ரிலீஸ் நடந்திருக்கு. தமிழில் ரிலீஸாக தியேட்டரில் பிக் ரிலீஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் ஐ மீன் எவர். ஆக்சுவலி கரெக்டாக கூட ஓடிடி தானே. இப்போ பார்த்தீங்களா படத்தை தியேட்டரில் வித்? ஃபர்ஸ்ட் டே நைட் 8 o'clock ஷோ போனோம். சின்ன ஒரு கேங் 50 பேர் போய் பார்த்தோம். My everyday friends from Parkour, like my other things I do. So நல்லா இருந்துச்சு டு as a family. We always do as a ritual. எல்லாரோட படம் ரிலீஸ் இருக்கும்போது all language films அப்படிதான் எல்லாமே பார்ப்போம். Because we have a bunch of lot of theatre actors also, like KK from Surapot. Then other upcoming artists, Samyukta is there. So எங்க படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் ஒன்றா கேங்காக போய் பார்ப்போம். ஸோ அது ஒரு ரிச்சுவலாக இருக்குது. இப்போ எல்லா படத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து போவோம். ஸோ சென்னை வி மேக் இட் அ பாயிண்ட் தட் வி ட்ரை அண்ட் வாட்ச் த ஃபர்ஸ்ட் ஷோ டுகெதர் ஆர் அட்லீஸ்ட் ஒன் ஷோ டுகெதர். ஸோ தட் இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங் ஃபார் தி அப்கமிங் ஆக்டர்ஸ் ஆல்சோ டு நோ தட் நம்மளாலையும் பண்ண முடியும். அது ஒரு நைஸ் ஃபீலிங். அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் சொன்ன மாதிரி 50 பேர் ஓவர் தி இயர்ஸ் வளர்ந்துருக்கிற குரூப்பாக இருக்கும்ல. எல்லாருமே மை பார்க்கூர் ஃப்ரெண்ட்ஸ், மை ஜிம் ஃப்ரெண்ட்ஸ், மை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு ஃப்ரிஸ்பி கற்றுக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ். தென் ஐ ஹேவ் வேறங்க மை தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே இப்போ லாஸ்ட் ஒரு 10 yearsல இருந்தவங்க தான். அண்ட் இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து டிட் இட் கீப் யூ ஆக்டிவ்? பிகாஸ் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தோம் சார் பாட்டாக்கு முன்னாடி தெர் வாஸ் அ லாங் ஒரு ஜேர்னி இருந்தது. அதுக்கான யூ செட் யூ நெவர் லீவ் வாட் யூ வாண்ட் டு டூன்னு இருக்குது. ஸோ அதில் டூயிங் ஸோ மெனி திங்ஸ் வில் ஹெல்ப் யூ. லைக் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் மீன் வேவர் ஆகாமல் இருந்திருக்குமா? டெஃபினட்டாக there is something you're working towards on a daily basis. Imagine நீங்கள் ஒர்க் இருந்தாலுமே you are not shooting every day in a year. ஓகேங்களா? பிரேக் இருக்கும்போது when you are working towards it ஹெல்தியாக இருக்கும் பாடி அண்ட் மைண்ட், which is very important. அதுக்காக நான் பண்ணல.
அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இது. என்னோட மெயின் motivation is to learn, to make sure that I'm never an option again. Right. Yeah. You are in a place of choosing. I want to be their first choice. இல்லைன்னா பரவாயில்ல, if I don't, it's okay, but at least I'll feel good. நான் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன், நான் அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளாக இருக்கேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. தகுதி இல்லாமல் நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல earlier years. தகுதி இருந்து if they don't give me a break, I'm still okay. I'm still at a place where I'm not the loser. Correct. So yeah. Because இப்போ டான்சிங் ரோஸ் கூட இட்ஸ் நாட் அ ஓவர் நைட் ரோல் கிடையாது. அது யூ கான்ட் சடன்லி லேர்ன். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வராது. இப்போ நேத்திக்கு முடிவு பண்ணிட்டு நீ சூஸ் பண்ணோன்னே டான்ஸ் கற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ இட்ஸ் கல்மினேஷன் ஆஃப் தோஸ் திங்ஸ். லாட் ஆஃப் over the years கற்றுக்கிட்ட விஷயம். And you as not just body, even mind wise also you have to be prepared இல்லையா. So that's a culmination of, like you rightly said, a culmination of a lot of work. Yeah. And with Madharaasi, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து, if you flip the script, you both are heroes, as in you and Vidyut's characters, you have good friends. எனக்கு ஒண்ணுனா நீ வருவே, உனக்கு ஒண்ணு நான் வருவேன். Both of the characters have very similar response to each other's absence. அது ஒரு ஜெனரலா ஒரு ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட் மட்டுமே வச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸா இருக்கும். இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பட்டுச்சு? இது ஸ்கிரிப்ட் வைஸாவே கேக்குறேன். Because I've worked with Ranjit sir couple of films, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரைட்டிங். ஐம் அவேர் ஆஃப் இட். பிகாஸ் சார்பட்டா அப்படி தானே. சார்பட்டா பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் தே ஹேவ் அ பர்பஸ். எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு டெஃபினேஷன் இருக்கும், கிராஃப் இருக்கும். சேம் திங் வித் திஸ். ரைட்டிங் ஆகவே வெரி ஸ்ட்ராங். அண்ட் இட் இஸ் கேரக்டர். ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ப்ராப்பர் நரேட்டிவ், தேர் இஸ் அ ஸ்கிரிப்ட், பட் இட்ஸ் ஆல்சோ ட்ரிவன் பை த கேரக்டர்ஸ். இஃப் யூ டேக் ஒன் கேரக்டர் ஆஃப் த பிளாட், தேர் இஸ் அ வாய்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ எம் அவேர் ஆஃப் திட் பிகாஸ் ஐ ஹவ் டன் ஃபில்ம்ஸ் லைக் தட் ஏர்லியர். லக்கி டு ஹவ் டன் ஃபில்ம்ஸ் லைக் தட் ஏர்லியர். ஸோ அண்ட் டு யூ ஹேவ் அ கான்வர்சேஷன் டைரக்டர்? இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ சிராக் கேரக்டருக்கு கையில் அந்த இரும்பு இல்லாமல் இருந்தால் கூட அவர் ஒரு நல்ல வில்லனாக தான் இருந்திருப்பார். ஃபார்மிடபிள் வில்லன் தான், அவர் பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த அடிஷன் ஏன் அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி நீங்கள் அந்த அடிஷனுக்கு ஆக்சுவலி சீனே இருந்துச்சு. they didn't keep it or take it for the film. ஏன்னா அது to show the bonding between Virat and பாசிங் ஒரு லைன் இருக்கும். அந்த பாசிங் ஒரு லைன் இருக்கும். அது ஆக்சுவலி சீனாவே எனக்கு நரேட்டிவ்ல இருந்து, என்னோட நரேட்டிவ்ல இருந்துச்சு when they narrated. அது பிகாஸ் ஒரு சேஸ்ல 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல. இவன் வழுக்கி விழுந்துருவான் சிராக். அப்போ விராட் will hold him. ரைட். கீழே விழுந்தா போலீஸ் விடலைன்னா இவனும் மாட்டிப்பான். ரைட். So I chop off my hand and I ask him to go. That's why I chop off my hand. Wow, அந்த ஒன் லைனுக்கு இந்த ஸ்டோரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீன் ஒன்று இருக்கு, எடுக்கலாம்னா சொன்னாங்க. தென் அனிமேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் த லென்த். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் அண்டர் இந்த மாதிரி டைரக்டர்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு சும்மா ஒரு அயன் மெட்டல் ஹேண்ட் இல்லாது, அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. முருகதாஸ் சார் is known for that also. சும்மா வந்து ஒரு மெட்டல் ஹேண்ட் வச்சுக்கலாம், ஒரு ஃப்ளேவர் வச்சுக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு அண்ட் அதுவுமே பாசிங்கில் சொன்னதுமே நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது அவனுக்காக கையை வெட்டிட்டாங்க, ஏன்னு தெரிய வேண்டாம், வெட்டினாலே பெரிய விஷயம் அப்படின்ற தட்ஸ் ஒன் ஸ்டோரி டெல்லிங். நம்ம ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி என்ன விளக்கம் கொடுக்கலாம், அது தேவைப்படலாம்னு தோணுச்சு. எனக்கும் தேவைப்படல, இருந்தால் நல்லா இருந்திருக்கும் as a bonding ன்னு தோணுச்சு. இல்லாமல் கூட ஐ லைக்ட் இட், பர்சனலி லைக்ட் இட். அண்ட் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி? இப்போ எல்லா கேரக்டருக்கும் ஃபுல் லென்த்தாக இருக்குமா நமக்கு தேவை, உங்கள் மைண்டில் அது இருக்குமா? ஆல்வேஸ். தட்ஸ் த பேசிக் ஜாப் ஆஃப் அன் ஆக்டர், பேக் ஸ்டோரி. ஏன்னா பேக் ஸ்டோரி இல்லைன்னா எப்படி நடிப்பீங்க? கரெக்ட். பேக் ஸ்டோரிலாம் நடிக்க முடியாது. யூ வில் ஒன்லி பி பிளர்ட்டிங் லைன்ஸ். அதுக்கு நம்ம வரலையே, அதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து கூப்பிடலையே நம்மள. அவர் ஜாப் இஸ் டு மேக் ஷுர் த கேரக்டர் ஒரு இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குறது சீன்னா, இந்த இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் அவனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, அவன் ஏன் இப்படி கால் மேலே கால் போட்டுருக்கான், இப்படி பேசுகிறான், அவர் கோக்ஸ் இருந்தால் அந்த கோக்கை ஏன் பண்ணுறான், அந்த அளவுக்கு டீப்பாக இருந்தால் ஓரளவுக்கு போர்ட்ரேல் ஆஃப் கேரக்டர் ஆனஸ்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். That's how I've learned from theater time. Theater, yeah. So எனக்கு வந்து I like the road a lot. ஏன்னா see it's a very interesting villain. as in villain கூட சொல்ல முடியாது, circumstantial வர ஒரு விஷயமா ஒன்று இருக்கு. It's also the case with Dancing Rose. It's also the case with Chirag in Madharaasi. அதாவது உங்க ரோல் வந்து சும்மா வில்லன் சொல்ற முடியாது. ஒரு நீங்க சொன்ன ஒன்று படத்துல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிற ஸ்டோரியா இருக்கும். இஸ் தட் வாட் gravitates you towards the stories? that அந்த மாதிரி எனக்கு ஒரு சும்மா வேணாம் அப்படின்ற ஒரு definitely
அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, நானும் வேணாம்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதுக்காக நான் ஒரு 20 years வெயிட் பண்ணல. அதுக்கு நான் இல்லாட்டி விட்டு போயிருக்கலாம், வேற ஏதோ பண்ணியிருக்கலாம். வயமே ஸ்டில் நான் எதுக்கு இன்னும் இருக்கேன் இங்கே டு மேக் அதுக்கான ரெஸ்பெக்டும் இருக்குல்ல. என்னோட டைம் 2 decades is 2 decades. It's not a joke. So when I'm doing some work, I have to make sure இது ஒரு கான்ஷியஸான தாட் கிடையாது. when I look back, I feel like I'm doing it because I respect my time. நான் இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணுற ஒர்க்கும் நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக. அதில் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், நல்லா நடிக்காமல் போகலாம், தப்பான ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆனால் லைக் யூ செட், உங்களுக்கு ரோடு ஒர்க் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு. ஐ நோ வை ஐ சூஸ் அ ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸாக எடுப்பேன். அந்த மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கான ஸ்பேஸ் இப்போ இருக்கிற சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் கேட்குறேன்னா, இட்ஸ் ஈஸி டு சே அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் இல்லையா? நம்ம ஒரு வருஷத்தில் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாதான் இப்போது இருக்க முடியுன்ற நிலைமை நிறைய ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற மத்தியில், ஃபார் யூ டு சிட் பேக் அண்ட் சே ஐ கேன் டேக் மை டைம், அந்த ஸ்பேஸ் இருக்கா? இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். நான் அந்த ஸ்பேஸில் தான் இருக்கேன் மென்டலி. ரைட். ஐ டோன்ட் நோ இஃப் சினிமா அந்த ஸ்பேஸில் இருக்கும், எனக்கு தெரியல. நான் அந்த ஸ்பேஸில், பிகாஸ் லைக் ஐ செட், ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட் வேர் ஐ டோன்ட் ஹேவ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் சினிமா, ஆர் ஐ ஹவ் earned this place in a very hard way in terms of time. Right. Like I said, 2 decades is not a joke. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். கல்லா கட்டுற வரப்பிரதர்ஷனம் பண்ணுன்னு. தென் ஐ ஹேட் ஃபியூ பீப்புள் ஹூ சேயிங் டூ வாட் எவர் யூ லைக். எண்ட் ஆஃப் த டே எனக்கு இதுதான் பண்ணணும்னு தோணுது. நாளைக்கு எப்படின்னு தெரில. ஆஸ் அன்டில் டுடே திஸ் மோமெண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் மை வே ஆஃப் டூயிங். லைக் ஐ லைக் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஐ பேக் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட். அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிஸ்டேக் சொல்லும் போது ப்ரெசன்ட் சோஷியல் மீடியா ஏராவில் வந்து எனி மிஸ்டேக் வந்து அப்படியே மேக்னிஃபை பண்ணப்படும், ப்ரொனவுன்ஸ்டாக என்னமோ வந்து இது ஒன்றுனால எல்லாமே போயிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு பேச்சு வரும். உங்களை சுற்றியும் அது வர சான்ஸ் இருந்திருக்கும். அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஃபில்டர் பண்ணுறது எப்படி? See, it depends upon, again it's very subjective. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது தான் இருக்குது. அது இட்ஸ் லைக், நான் எனக்கு ஒரு பாலிசி தான், அந்த நம்மளோட அந்த ரிமோட் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது. சும்மா வந்து இந்த சேனல் போடு, இந்த சேனல் போடு, அவங்க வந்து ஒரு சோகமாகன்னு சொல்லி ஒரு சேனல் ஹாப்பியாக இருக்கு, ரைட், அந்த சேனல் என்கிட்ட தான் இருக்குது, அந்த ரிமோட் என்கிட்ட தான் இருக்குது. அது மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் இட் டஸ் எஃபெக்ட் மீ. டசன் நான் வந்து ஐம் நாட் அ ஸ்டாய்க் பர்சன். ரைட். எனக்கு எஃபெக்ட் ஆகும். ஆனால் அதோட ஐ நோ ஹவு டு ரெஸ்பாண்ட் டு இட் மென்டலி within myself. If it affects me, I let it affect me. அதுக்கு அடுத்த those are variables. I don't have control. என்னோட controllables என்ன இருக்குது, அது நான் I'll see to it that I do well. இப்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தட் உங்களுக்கு ஆக்டிங் பக் வந்து ஆயுத எழுத்து படத்தில் நடிக்கும் போது வந்தது அப்படின்னு. ஸோ அது வந்திருக்கு. ஸோ யூ டிசைடட் எனக்கு வந்து இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபேம் எனக்கு நல்லா இருக்குது, என்ன வந்து கேட்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னு. 20 years down the line இப்போது நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? காரணம், see, I have always wondered what is the reason for my existence. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்போம். ஸோ அந்த காரணத்துக்கு நான் போகிறதே இல்லை. எனக்கு I want to be a good person for myself first and people around me. இன்னைக்கு நான் இந்த ஃபீல்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ எம் நாட் only an actor. Right. I also do other things. I am also a hospital clown. I am also a son, a brother, a friend. அதுக்கான கெப்பாசிட்டி நான் வளர்த்துக்க தான் நான் பார்ப்பேன் தவிர மற்றபடி இது வெரி சிம்பிள். ஆம் ஆத்மி தான் நான். ஏன்னா பிகாஸ் யூ பாட் அப் ஹாஸ்பிட்டல் க்ளவுன் விஷயம், வெரி நைஸ் திங் யூ செட், வெரி வெரி பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலி. என்னன்னா யூ செட் ஸ்டார்டிங்கில் வேணால் அது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஆக்டிங்காக யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ ரியலைஸ் அது ஒரு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தாண்டி ஹவு மச் இட் இஸ் ஹம்பிளிங் யூன்ற வார்த்தை வச்சுருந்தீங்க. இஸ் இட் ஸ்டில் தட் வே? லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்ற தாண்டி டு see such people and to in some way ஏதாவது ஒரு வகையில் நான் அவங்களுக்கு அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க சொல்லும்போது. எம்பத்தி நீங்கள் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ பட் யா, இட் இஸ் ஸ்டில் ஹம்பிளிங். வி ஸ்டில் கோ எவ்ரி வீக், 2 days a week. எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா நான் ஐ எம் தேர் சேயிங் ஐ எம் ஆல்சோ கம்மிங். இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் கீப்ஸ் மீ கிரவுண்டட். ரியாலிட்டி செக் நிறைய நடக்கும். ஐ எம் நாட் கேரிட் அவே பை எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஐ நோ லைஃப் இஸ் ஒன்லி திஸ் மச்.
நான் நிறைய பேருக்கு அது இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு எனக்கு இதனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக தோணுது. நிறைய பேருக்கு வேறு ஆஸ்பெக்ட்னால தோணலாம், அவங்களோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டினால தோணலாம். எனக்கு இது பண்ணும்போது இனிஷியலி ஐ ஸ்டார்டட் டு பிகம் அ பெட்டர் குட் ஆக்டர் அண்ட் தென் இட் ஹம்பிள் மீ லைக் யூ செட். அண்ட் தென் இப்போல்லாம் வந்து போன உடனே செஷன் பண்ணிட்டு வரணும். வாட் ஐ எம் நாட் கோயிங் தேர் டு மேக் தம் லாஃப் ஆர் மேக் அ சேஞ்ச், பட் ஐ நோ இட் வில் மேக் அ சேஞ்ச். தட்ஸ் ஐ பிலீவ் தட். நான் போனால் நாங்கள் குரூப்பாக போகும்போது கண்டிப்பாக அங்கே இருந்தால் நாங்கள் சிரிக்க வைக்கிறது போல், அவங்க ரியாக்ஷன் போல் எதுக்குமே போல், நாங்கள் அட்மாஸ்ஃபியரை லைட் பண்ணோம், கண்ட்ரோல் கொடுக்க பார்ப்போம். அது நடக்கும்னு தெரியும், அதை நம்பிட்டு வந்துடும். அது நடந்துச்சா இல்லையா அதெல்லாம் ஆராய மாட்டோம். ஒன்லி ஃபியூ திங்ஸ் வி கம் அண்ட் டிஸ்கஸ். இன்றைக்கி எப்படி இருந்த செஷன், எனிதிங் எனிபடி வெண்ட் அவுட், ஏன்னா அதுக்கான டூல்ஸ் இருக்குது, அதுக்கான certain rules இருக்கு. we don't want to go overboard, we don't want to disturb others. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம தவிர நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் மோட்டிவ் அதுதான். ஸோ மோட்டிவ் அதாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இன் சம் வேஸ் இப்போ சினிமா அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரியாம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். as in இப்போ நீங்க இப்போ இந்த வேலை சொல்லும் போது உங்களுக்கு யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங், பட் யூ டோன்ட் வாண்ட் டு see what's going to happen. உங்களுக்கு பார்க்க வேணா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. சினிமாவில் அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் பீப்புள் ஸ்டில் டாக் அபவுட் டான்சிங் ரோஸா இருக்கட்டும், இப்போ கிங் ஆஃப் கொத்தார் வச்சுட்டீங்கன்னா அது அந்த பேச்சு இன்னும் போயிட்டு இருக்குமா இருக்கும். சேம் திங் வித் ப்ராப்ளம் மதராசி ஆல்சோ. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். பீப்புள் டாக் அபவுட் தி கேரக்டர். ஸோ அந்த லாஞ்சிவிட்டி ஒன்று இருக்கு, ஒரு ரோலுக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஐ திங்க் உங்களோட இந்த ஜேர்னியில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான், தட் கேரக்டர்ஸ் யூ டு ஸ்டே வெரி லாங். இட் இஸ் லக்கிலி ஐ பீன் லக்கின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி இதெல்லாம் சூஸ் பண்ணுறேன்னு. நான் சூஸ் வர்றதில்ல. நான் வந்து ஐ ஃபீல் இட் ஆல்சோ ஹேஸ் டு டூ வித் நீங்கள் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. கரெக்ட். வேர் ஃபார் another person who has a different, totally entirely different perspective, he or she will be thinking, ஏன் அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான், என்ன அவனுக்கு முட்டாளாம் இவன். அது தப்பும் கிடையாது. கரெக்ட். அட் ஹிஸ் பிலீஃப், அவனோட his or her world, it is true. ஆனால் என் வேர்ல்டு என்ன ட்ரூத்னு எனக்கு தான் தெரியும். ஸோ தட் வே லைக் முன்னாடி சொன்ன மாதிரி என் டிஸ்டன்ஸை நான் வந்து ஐ பேக் இட் அப் வித் எவ்ரிதிங். பிகாஸ் நான் முன்னாடி ஐ பீன் ஆன் த அதர் சைட் வேர் ஐவ் ஆல்வேஸ் டவுட்டட், இது கரெக்டாக அது கரெக்டாக தப்பா இல்லையான்னு. வித் லைஃப் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் நோ திஸ் இஸ் நடக்கும், அது ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் எவ்ரிதிங். ஒன்னே ஒன்று நம்ப எல்லாமே நடக்கிறது நல்லது. அது வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் வெரி டீப்லி. பட் அதர் திங் வித் சச் கேரக்டர்ஸ் என்னன்னா, ஒன்று லாஞ்சிவிட்டி வித் கேரக்டர்ஸ் இருக்கும், அது ஸ்டீரியோ டைப்பாகவும் மாறும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னா இவரை கூப்பிடலாம். எனக்கு ஏன் திருப்பி நான் ரோடுக்கு ஏன் அது போறேன்னா, எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான கேரக்டர் ஏன் பட்டுச்சுன்னா, அவரோட வாழ்க்கையில் அது கரெக்டான விஷயம் தான். அவர் கெட்டவராக ஆக ஆசைப்பட்டுலாம் அது ஆகலை. ஸோ அந்த ஒரு ஆர்க் இருந்துச்சு இல்லையா? ஸோ எனக்கு வந்து அந்த படம் இன்னும் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாமே எனக்கு அடிக்கடி தோணும். ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்கள வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனில் அவங்களும் யோசிச்சிருப்பாங்களான்னு ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஆஃப் தி ஃபிலிம். பட் என்னன்னா, இப்போ லெட்ஸ் சே டான்சிங் ரோஸ் பற்றி மட்டுமே பேசுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு வகையில் உங்களை லிமிட் பண்ணுதா? லைக் டு யூ ஆல்சோ லிட்டில் நிறைய பண்ணியிருக்கனே அப்படின்னு தோணுமா? என்னது என்ன பண்ணி நீங்கள் அதை பற்றி மட்டுமே பேசிட்டே இருந்தாங்கன்னா யூ ஆல்சோ டன் ஆஃப்டர் தட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இல்லையா? அது இருக்கு, ஆனால் இட் டசன்ட் எஃபெக்ட் மீ பிகாஸ் அது என் கண்ட்ரோல் இல்லை. தோஸ் ஆர் வேரியபிள்ஸ் இல்லை. வேரியபிள்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நாம் எப்போவுமே ஒரு மைண்ட் வந்து இது ஆங்ஸைட்டியில் தான் இருக்கும். அந்த வி won't be fulfilled at all. அது என்னோட வேலையும் கிடையாது. ரைட். ரஞ்சித் சார் பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னார். நிறைய பேர் என்ன வந்து டான்சிங் ரோஸ் ஷபீர்னு பேரை மாற்றிரு, ஸ்க்ரீன் நேம் மாற்றிருன்னு. எனக்கு அதில் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா என்னோட பேர் ஷபீர் கல்லரக்கல், டான்சிங் ரோஸ். யூ கால் மீ டான்சிங் ரோஸ், ஐ எம் ஹாப்பி வித் இட். சார்கிட்ட நான் சும்மா ஒரு பவுன்ஸ் அவர்கிட்ட தான் எல்லாமே ஒரு படம் சைன் பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன் சார், வாட் யூ திங்க், சும்மாவே கேட்பேன். இவன் நான் வாட் யூ திங்க். அவர் ஒரு விஷயம் தான் சொல்லுவார், நீ அந்த பாரத்தை எடுத்துக்கிற. பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னார். அப்போ கேட்டாங்கல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க வாட் யூ திங்க், எதுக்கு அந்த பாரத்தை நீ வந்து முடிஞ்சிச்சு அது. கரெக்ட். ஸோ அவ்வளோதான், அது முடிஞ்சு போன விஷயம். வென் பீப்புள் டாக், வை நாட் என்ஜாய் இட். ரைட். எனக்கு தெரியும் ரோடில் உங்களுக்கு பீப்புள் லைக் யூ அண்ட் ஐ நோ ரோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ அது பேசி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் அவங்களுக்கு கிடையாதுல்ல. அது தட்ஸ் தேர் வில் அண்ட் விஷ் தேர் ட்ரூத். அவங்க ட்ரூத்தில் போய் இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. we can't burden them also. அவங்க உண்மைதான் அதுதானே. அவங்களுக்கு they strongly believe or don't even matter to them such a movie matter. பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அதை நான் வந்து ஏன் பேசல, ஏன் கம்மியாக பேசுகிறாங்க, ஏன் தப்பாக பேசுகிறாங்க, அது என்னோட வேலையே கிடையாது. அதை எடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அது நான் அடுத்தடுத்து ஒன்று வந்துட்டே இருக்கும்.
I'd rather be at ease. Okay, நீங்கள் சொல்கிறீங்களா ஃபைன். You're asking me an opinion, I have something to say. But you're telling me something, I'll listen. Right. I'm nobody to correct someone. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் பேசிட்டு இருந்தோம் அந்த விஷயம் வந்து த ஐடியா ஆஃப் யூ லுக்கிங் டிஃப்ரெண்ட் எவ்ரி சிங்கிள் டைம். இப்போ எனக்கு டான்சிங் க்ளோஸ் லுக் அது இருக்கட்டும். இப்போ நீங்க இப்போ யாராவது மதராசி பார்த்து டைரக்டா அந்த இன்டர்வியூ பாக்குறாங்கன்னா அந்த டவுட் வரும், எதுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த அந்த விஷயம் உங்களுக்கு வந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு as an actor to do such roles where you can be different I always think it's a compliment. People say I can't identify you ன்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வருது. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அது மாறிடும். பிகாஸ் ஒன்லி ஓரளவுக்கு தான் என்னால் வந்து பண்ண முடியும் அவ்வளோ வேரியேஷன்ஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் மை செல்ஃப் ஆஸ் அ ஷேப் ஷிஃப்டர், ஆஸ் அன் ஆக்டர். அப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் யோசிச்சிருக்கேன். இப்போ சின்ஸ் ஐம் ஏபிள் டு டூ தட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி. இப்போ கூட அடுத்த படத்துக்கு கேர்ள்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, பெர்மிங் பண்ணால் நல்லா இருக்கும், என்ன ஹவு வுட் ஐ லுக், என்ன கேரக்டர் வரும். பட் ஐ ரியலி வாண்ட் டு பெர்ம் மை ஹேர் அண்ட் சி ஹவு தட் லுக் மேக்ஸ் மீ லுக். ஸோ அந்த ஒரு தேடுதல் தான் இருக்கேன். You can't, I mean, obviously at one point I'll start doing movies where I look the same. அது நடக்கும், அது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். அண்ட் இப்போ அனதர் குட் திங் இஸ் நீங்கள் மல்டிலிங்குவலாக பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நல்ல ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ ஓப்பன் அப் ஆயிருது. ஃபேக்ட் தட் இப்போ இருக்கிற சினிமாவில் யூ கேன் அஃபோர்ட் டு டூ இட். ஆஸ் அன் நீங்கள் ஒரு ஹீரோவாக மட்டும் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியலையா இருக்குமா இருக்கும். யூ ஆர் பிளேயிங் சச் டைவர்ஸ் ரோல்ஸ். அது உங்களுக்கு ஃப்ரீயிங்காக இருக்குல்ல. இப்போ லெட்ஸ் சே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோவை மட்டுமே டெபியூ ஆகிட்டு அது மட்டுமே போயிருந்தா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு போயிருக்க முடியுமா? மேபி நாட், ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ ஹவன்ட் எக்ஸ்ப்ளோர்ட் இல்லையா. கரெக்ட். அதான் ரஞ்சித் சார் ஒன்று சொல்லிடு, அவர் கூட நிறைய இந்த மாதிரிலாம் பேசுவேன். அவர் சொன்னார், அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குடா, யாருமே இல்லை அங்கே. ஹீரோ வில்லன் தாண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கே யாருமே இல்லை. டோன்ட் கெட் லாஸ்ட். நான் வில்லன் தான் பண்ண போகிறேன், ஹீரோ தான் பண்ண போகிறேன், டூ எவ்ரி திங், இட்ஸ் ஜஸ்ட் பவுன்ஸ் அவே. என்னோட ஐடியா கிடையாது, ஆனால் அவரோட தாட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ தெர் இஸ் அ லைக் டு ஆன்சர் ஏ கொஸ்டின், எனக்கு ஆல் தி லாங்குவேஜஸ் நடிக்க முடியுது பிகாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆன்சர் டு ஏ கொஸ்டின் இஸ் because I see it as sound. Right. The sound, other sound தான் language. அது same word in a different language is entirely different meaning. இல்லையா? ஸோ நீ அப்படி பார்த்தா நடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். I don't mind acting as a hero, I don't mind acting as a comedian, I don't mind acting as a villain. அப்படி நீங்கள் டைப் காஸ்ட்டுன்னு நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஷபீர் டைப் காஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா. ஹீரோவும் டைப் காஸ்ட் பண்ணணுமே, அப்படி ஏன் பேச மாட்டேறீங்க? அப்படி இல்லையா, பண்றாங்களே எல்லாரும். இப்போ சேதுன்னா பண்ணலையா வில்லனா? கரெக்ட். ஸோ வாட்? ஸோ ஐ டோன்ட் திங்க், அண்ட் இதுல எக்ஸ்ப்ளோர் பண்றது நிறைய இருக்கு. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கேரியர் அண்ட் so many layers you can do, so much you can do as an actor. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். So not only that, I want to go back to theatre and start doing proper theatre. நான் இது ஒரு ப்ராப்பர் தியேட்டர் பண்ணதில்லை. நான் பண்ணியிருக்கேன் தியேட்டர், ஆனால் அவ்வளோ பாடி ஆஃப் ஒர்க் அவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இல்லை. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் இத்தனை வருஷத்தில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், எங்கே இருந்தாலும் போயிடுவேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் டூயிங் தட். மேபி ஒன்ஸ் இன் 2 years டூ அ ப்ளே கம்ப்ளீட்லி, ஒன்ஸ் இன் அ இயர் டூ அ ப்ளே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். லைக் வாட் ட்ராஸ் யூ தியேட்டர்? ஏன்னா அது திருப்பி வேறு மீடியமாக இருக்கட்டும், அது ஸ்டில் ஒரு ஆக்டரோட ஒரு அழகான எக்ஸ்பிரஷன் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். அது உங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க சேலஞ்சஸாக இருக்கட்டும். இஸ் தட் வாட்ஸ் மேக்கிங் யூ திங்க் ஆஃப் தட்? நோ, வெரி செல்ஃபிஷ்லி ஐ வாண்ட் டு பி பெட்டர். ஏன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டேல் ஆகிடும். ஹவு டு யூ ரீவேம்? ஒரு கார் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி நம்ம இதுவும் சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா? அது அங்கே தான் நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. ஏன்னா ஃபிலிம்ஸில் வந்து இட்ஸ் ஒன் டேக், அங்கே தான். இதில் வந்து நிறைய ரீடேக்ஸ் அண்ட் ஆல் ஹேப்பன்ஸ் பிஃபோர் தட் ஒன் சிங்கிள் டேக் வி டூ ஃபார் த ஆக்சுவல் பிளே. அந்த ப்ராசஸ் தான் இட் மேக்ஸ் இட் ஒரு செதுக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் தட் இஸ் வை ஐ திங்க் அந்த ஒரு ப்ளே பண்ணி முடித்த உடனே தான் நான் வந்து சார்பட்ட ஆடிஷன் கொடுத்தேன். ஓகே. I don't think I would have found that rose on the quirky guy if I hadn't done that play. என்ன ரோல் பண்ணிருந்தீங்க அந்த ப்ளேல? அந்த ப்ளேல பண்ண ரோல் வேற. It's a little theater, KK oda play, he was directing it. It's a proper, it's a pantomime. ஆனா அந்த
இந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 months ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட். வி டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரோவ்ஸ். கண்டிப்பாக இந்த ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு இருப்பான் எங்கேயோ. அதனால அங்கே அன்னைக்கு ஆடிஷனில் ஒருத்தன் வந்து ஓகே இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணணும். ஸோ தட் வே டு எக்யூப் மை செல்ஃப், டு பெட்டர் மை செல்ஃப் தான் அது பண்ணுறேன். அண்ட் அகைன் ஒரு இன்டர்வியூவில் ஃபேவரட் ஆக்டர் கணக்கெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஆக்சுவலி சே த நேம் ஆஃப் ஆக்டர் நாசர். அது ரொம்ப ப்ராபப்ளி அவங்க ஃபர்ஸ்ட் மைண்டில் வேறு அந்த பேர்லாம் வரதுக்காக சான்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ சொல்லும் போதும் அவர் பேசுகிற விதமும் இருக்கட்டும், he talks a lot about rehearsals, he talks about the importance of how அந்த கேரக்டராக இருக்கிறதுக்கான ஒரு காரணம்லாம் இருக்கும். நீங்கள் அவரது பேசியிருந்தீங்க. ஸோ இஸ் தேட் ஆல்சோ ஸ்பேஸ் தட் திங்கிங் ஆஃப் அஸ் இன் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோ இருக்கலாம், வில்லனாகவும் இருக்கலாம், நடுவில் ஒரு ஸ்பேஸும் இருக்கலாம், தாண்டி ஒரு ஸ்பேஸும் இருக்கலாம். ஓப்பனாக இருக்கிறது வந்து மேக்ஸ் இட் ஈஸியர். That's what I want to do. More than what others want me to do. எனக்கு என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, that's what I want to do. Simple. It's not that there is a space நான் அதை போய் பார்த்துக்கலாம். எனக்கு இது பண்ணுறது பிடிச்சிருக்கு. நாளைக்கு இல்லை I want to do a theatre play. அந்த பிளேயில் நான் ஹீரோவாக கூட இருக்க மாட்டேன். மேபி ஐ எம் ஜஸ்ட் அ காட். ஆனால் அந்த காடு இட்ஸ் நாட் அபவுட் த ரோல் தேர், இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ். எல்லாரும் அந்த ப்ராசஸ் தான். காடுக்கும் அந்த சின்ன ரோல் பண்ணுற காடுக்கும் அந்த ப்ராசஸ் தான். பெரிய ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தியத்தேவர் ரோல்னா அதுக்கும் அந்த ப்ராசஸ் தான். ஸோ அதனால எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் எனிதிங். அண்ட் நாசர் சார் இஸ் சம்திங் எல்ஸ், பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ இஸ் மோகன்லால் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த செக்யூரிட்டி ஆஃப் ஆக்டர் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இல்லையா? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வில்லன் இருக்காங்க, இவருக்கு அவருக்கான்ற ஒரு கான்வர்சேஷனும் வரமா இருக்கும். What makes you secure? Like, because it's not easy to say that I am a good enough villain. Why should there be one more person? கூட உங்களுக்கு தோண சான்ஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பர்சனல் என்ன ஜேர்னி நீங்கள் முடிவு பண்ணுறது. பட் people around you will have the thought process இல்லையா to see, it's your confidence. End of the day, it's imagine I've shot this film, I've shot everything you've seen in this. இந்த படத்தில் பார்த்த எல்லா ஷூட் பண்ணிட்டேன், ஆனால் படத்தில் கட் பண்ணிட்டாங்க. Does it make me any less of an actor? Because அந்த படத்தில் யூஸ் பண்ணலன்றதுனால நான் my capacity doesn't decrease. I view it like that. But if I'm a person who sees ஐயோ என்ன அவ்வளோதான் காட்டியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ நடித்த மச்சான் எனக்கு கட் பண்ணிட்டாங்க, இல்லை கட் பண்ணிட்டாங்கன்னா I'm still a good actor or a bad actor, whatever I am. That decision is yours. That decision is mine and that is who I am. It doesn't change. Either I have to improve. If I'm bad, I have to improve. Irrespective. இன்னைக்கு வந்து same thing, same situation. சிராக் சூப்பராக பேசப்பட்டாருன்னு சொல்லிட்டு I can't sit back and relax. I still have to improve. I still have to go back to theatre or go back to workshops or learn or think, travel, meet people, associate with anything and everything to make myself a better actor. இல்லாட்டி வந்து லைன்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுத்து கூப்பிடலையே. Are you a very harsh critic உங்களுக்கு? Like very harsh. அப்படியா? Very harsh. So எனக்கு என்னோட ஒர்க் பார்க்கறது அவ்வளோ பிடிக்காது. அப்படியா? என்னடா இப்படி பண்ணியிருக்கலாம். I think all actors are like that. All actors are like that. And then what pointers do you have? Like as in, like let's say நான் எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டாம், பட் let's say இப்போ சிராக் பார்த்துட்டீங்க, then my mental சில நோட்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? So what kind of change will you make? As in, for example சொல்கிறேன், இப்படி பார்த்துருக்கலாமே இந்த மொமெண்ட்டில் ஏன் இப்படி ஸ்மோக் பண்ணா, இப்படி நான் ஒரு இடத்துல ஒருத்தர் கொலை பண்ணிட்டு சிரிப்பேன். அந்த சிரிப்பு நல்லா இருந்துச்சு அந்த டைமில். ஐ தாட் வாவ், எனக்கே ஒரு வாவ்னு தோணுச்சு. ஐ டோல் சார் நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லப்போ ஒன்று பண்ணேன், அவங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்க்குறப்போ இது இப்படி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமா. யூ இவால்வ். அந்த டைம்ல அது பெஸ்ட். இன்ஃபேக்ட் நம்மளே அப்படிதானே, நிறைய படங்கள் வந்து பார்த்துட்டு வாவ் சூப்பர்னு சொல்லுவோம். அதே 10 வருஷம் கழிச்சு ஷிட் என்ன படம் இது, பேண்ட் அப்படி போட்டிருக்கான், சட்டை எப்படி போட்டிருக்கான்னு. கரெக்ட். ஸோ வி இவால்வ். And Madharaasiல my favorite thing is the stunt sequences because it's very real. நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக அதை எழுதியிருந்தேன், அந்த ஃபேக்ட் தட் எனக்கு ஓப்பனிங் சீனில் கார்ஸ் பறக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அது ஒரு ஒரு விஷயமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. He is brilliant. Both Kevin and obviously Madharaasi sir is proven. Talking about Kevin and Sudeep, cameraman. கெவின்லாம் வந்து பயங்கர எனர்ஜிங்க. அவர் வந்து விடிய காலில், எனக்கு எல்லாமே நைட் ஷூட் தான், விடிய காலில் வந்து கேட்கும்போதும் அவ்வளோ எனர்ஜியோட இருப்பார். வாங்க பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஆஸ் எ அவர் எவ்வளோ வேணால் இன்புட் கொடுக்கலாம், சூப்பராக கம்போஸ் பண்ணலாம், சூப்பராக இது பண்ணலாம், பண்ணுறது நான் தானே. கரெக்ட். நான் சரியாக பண்ணலன்னா
ஆனால் அவர் அந்த எனர்ஜி கொடுக்கும்போது எனக்கும் தோணுது, என்ன அறியாமலே எனக்கும் ஒரு எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகிட்டு சூப்பராக பண்ணுறோம். ப்ளஸ் ஆல்சோ வென் யூ ஆர் ட்ரெயின்ட் இன் சோ மெனி திங்ஸ் இட் மேக்ஸ் இட் ஈஸியர். ரைட். அண்ட் சுதீப்பை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப I don't think people have spoken so much about him. I don't know if they have. Summer work. சும்மா இல்லை, எஸ்கே இதில் சொன்ன மாதிரி ஆடியோ கூடவே மேலே தூக்கிட்டு இருந்தார். அவர் நேச்சுரல் லைஃப்லேயே இன்ஃபேக்ட் அவரால் தான் நான் பேராகிளைடிங் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஹிமாச்சல் அவர் இருந்தார், ஃபோன் பண்ண எங்கே இருக்கீங்க, ஹிமாச்சல் நானும் வரேன்னு சொல்லி போனேன். ஒரு வாரம் இருக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தா அவர் 2 நாளில் இங்கே கிளம்பி வந்துட்டார் ஷூட்டிங்கு, மதுராசி ஷூட்டிங்கு. பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் a new skill. Very nice person. And his body of work, ஐயப்பனும் கோஷியெல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் ஈவன் திஸ் அவ்வளோ காட்டிக்க மாட்டார். நான் ஒரு பெரிய கேமராமேன் அந்த மாதிரிலாம் ஜாலியாக இருப்பார். ஸோ ஐ had a blast working with Sudeep and Kevin Master. And ஜென்ரலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் யோசிச்சோம்னா இட் பி ஹீரோ அண்ட் வில்லனாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஐ திங்க் அந்த லாஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் த இது வரைக்கும் யூ டோன்ட் ரியலி ஹேவ் அ லாட் ஆஃப் சீக்வன்ஸ் வித் சிவகார்த்திகேயன் கூட உங்களுக்கு இருக்காது. அதுவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஆமா, and you are winning in almost every fight and you're still showing ஒரு get ஒரு mass movements. Correct. That's because of the writing and obviously Murugadas sir சொல்ல வேணாம், இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. and just that always I think it's just writing, simple as that. அந்த ரைட்டிங்ல he is very clear. ஒரு ஃபைட் எப்படி இருக்கணும், என்ன ஃப்ளேவரில் இருக்கணும், how he wants the fight, how he wants this character to என்ன ஃபால் இருக்கும் அவர் சொல்லுவார். ஓகே. அவர் ஃபால் பண்ணும்போது இல்லை அது வீக்காக இருக்கு, அவனை வீக்காக காட்டக்கூடாது. ஒரு ஃபால் ஒன்று பண்ண ரோல் பண்ண படத்தில் இல்லை. ஓகே. ரோல் பண்ண நான் எந்திரிக்கும் போது கெத்தாக தான் எந்திரிச்சேன், அவர் வேணான்ட்டார். ஏன்னா அவன் அவ்வளோ வீக் கிடையாது. சிராக கான் ஃபால் அண்ட் வேண்டாம், அது எஸ்கே அடிச்சுட்டு நான் ரோல் பண்ண அது வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டி இருக்குது அவர்கிட்ட. ரைட். அண்ட் அந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கும்போது வாட் எல்ஸ் டு ரிசல்ட் இப்படி தானே இருக்கும். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக படுது. அசன் எப்படி கேட்குறேன்னா, ஒரு டேரக்டர் ஒரு ரைட்டிங்கில் இவ்வளோ வச்சுட்டாங்கன்னா டஸ் இட் மேக் யுவர் ஜாப் மச் ஈஸியர்? அசன் நான் வந்து லைன்ஸ் பிளட் பண்ணுவேன் அது கிடையாது, நீங்கள் உங்களுக்கான ஒரு ரிசர்ச் எல்லாமே இருக்கும். பட் டு நோ தட் சம்மன் நோஸ் வாட் தே வாண்ட் எக்ஸாக்ட்லி, இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் தேர். அது அவரு வச்சா கூட he gives you the freedom maybe for a scene. I don't know what he had in mind for that scene where I kill someone, but I had this thing, sir na ipdi onu pandren parunga, and the collaboration he's open to it because he knows what he wants. Right. Someone is doing better, why not? I really don't know what he had in mind. And the scene la na ipdi pandren solli onu panniten. So maybe if he didn't have that, இது நல்லா இல்லையேன்னு தோணி இருக்கலாம், or இது சூப்பர்னு தோணி இருக்கலாம், where I would have done something which is actually not good. அந்த கிளாரிட்டி இருக்குனால definitely gives freedom for all of us to have fun, from the cameraman to fight master to everybody, the audio guy, everyone. So I think that is very important. It does make a lot of difference. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தா freedom கொடுக்கும் நம்புறேன். And another, like towards the end வரும்போது சொல்றேன், another thing I like about the roles they've done so far and hopefully in the future also is that அதுக்கு ஒரு ஆர்க் இருக்கும். It will even for இப்போ again நம்ம கிங் ஆஃப் கோத்தா படம் எடுத்துட்டா கூட யூ ஆர் ப்ராப்பர் ஃப்ரெண்ட். லைக் யூ ஃபீல் பேட் ஃபார் வாட் ஹேப்பன். அது உங்களுக்கு நடக்கும்போது லைக் என்ன ஏன் இந்த மாதிரி பண்றான்றதான் உங்களுக்கு தோணுது. இப்போ இந்த படத்துல எடுத்துக்கிட்டாலும் ஏன் அவன் அப்படி விட்டு வராங்க, நான் விட்டுறேன்னு சொல்றேனே, கூட கொடுத்துறேன் நண்பனன்னு சொல்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. அது வந்து எனக்கு நான் ஒரு ஆக்டரா தான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ சாதாரண ஒரு வில்லன் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. வாட் ஆல் யூ கெட் டு டூ வென் யூ கெட் சச் ரோல்ஸ்? லைக் ஒரு கேரக்டரை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொடுக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுது as an actor? In terms of involving the ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கும் வித்யுத்க்கும் இருந்த ஒரு பாண்டிங் இன்னும் வேற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் போயிருந்துருக்கலாம். சேம் வித் துல்கராக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும், யூ கெட் டு டாக் அ லாட் மோர் அபவுட் தி ஃபில்ம். இல்லைனா வெறும் ஒரு 4 சீன் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக ஷூட் பண்ணி வைக்க சீன் மாதிரி இருந்துச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகிறது இல்லை, அப்படிலாம் இருக்கும் இல்லையா? See, you have to, for that most important person is the writer director. If they are okay to evolve, இல்ல அவங்க வந்து இல்ல எனக்கு எழுதுனது தான் வேணும், இது என்னது எனக்கு வேணாம், அந்த ஒரு இது இருந்தா நிறைய ஃபீல் ஆகும். பட் இஃப் தேர் ஏபிள் டு இவால்வ், ஓகே நான் ஆக்சுவலி நான் நினைச்சதோட இது பெட்டரா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் வென் ப்ராப்பர் கொலாபரேஷன் ஹேப்பன்ஸ். I always feel acting is always about collaboration, because writer ஒன்று எழுதியிருப்பாரு, ரைட்டர் எழுதுனது ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க,
as an actor, I can only go till 50. Right. I don't think I can go till, because I'm not his mind. Right. Our பார்க்குற விஷயம், maybe I'm not getting there also, but it still be happy. அவர் தெரியும், ஓகே நான் நினைச்சது வரல, பட் இதை மேக் டூ பண்ணலாம், இதை வச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ இவால்விங் need not necessarily be better. Correct. ஸோ இது இவனுக்கு வரலன்னா பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கிட்டான்னா சூப்பர். பட் அந்த கம்மியாக இருக்கும்போதும் எப்படி இது பண்ணலாம், எப்படி how we can go about it, how maybe settingல டிஃப்ரென்ஸ் காட்டலாம், மியூசிக்கில் காட்டலாம், வாட் எவர், எடிட்டில் காட்டலாம், ஆர் கேரக்டர் மேபி அவர் அடுத்த சீன் போகும்போது இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சீன் மாற்றலாம். ஸோ இட்ஸ் அப் டு த ரைட்டர் டைரக்டர். ஐ திங்க் அவங்க இவால்வாக, if they're ready to evolve, I think beautiful things can happen, magic can happen. Are you also a writer? Do you also write? No, I don't. I struggle to write. I always struggle to write, except for my backstories and anything else. But I'm very good at ஒன்று கொடுத்தாங்கன்னா அது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். புதுசாக ஒன்று கொண்டு வரணுமா, அது I'm still என்னால் இதெல்லாம் பண்ண முடியல. நிறைய பேரை பார்த்தது, உங்களை மாதிரி ஆட்கள் பேசுகிற ஆட்களை பார்த்து, ஐயோ நம்மளால இப்படி கோர்வையாக பேச முடியாது, அந்த மாதிரிலாம் யோசிச்சுப்பேன் நான். So that is one thing I can't do. But if you give me something, that I will explore, that I will bring something else. எதாவது பண்ணுவேன், அது அந்த மாதிரி படம் தெரியும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு இருக்கு. So finally, what next for Shabeer? என்ன இருக்கும்? தண்டகாரண்யம் is releasing. So Ranjit sir productionல 19th. Otherwise I have another project which I can't talk about. Post I was waiting for this release. So hopefully something good will come. Hopefully I'll choose something. I also have plans to go back to Himachal and continue learning paragliding. Nice. Or some other skydiving பண்ணனும்னு ஆசையா இருக்கு. அதுவும் கத்துக்கணும். அந்த bucket list தனியா இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும்? Bucket list இல்ல, actually just happened out. Like I said, I went to meet Sudeep there. அங்க இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். சரி, இது it's a skill you learn. See, if I'm able to use it in a movie, good. But worst come worst என்ன, I would have had a great experience. Yeah. அவ்வளவுதான். So bucket list next என்ன பண்ண, I want to travel, simple. Travel very selfishly as a person, because I didn't explore travel at all until Sarpata happened. Oh really? Yeah, because I was only training, but I also, honest thing is, I didn't have the money. அப்போ இருக்கிற காசு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற காசு அது ஃபுல்லாக ட்ரைனிங்லேயே போயிடும். I didn't have the money to travel அப்போ. இப்போ I try maximum to travel, trek. அங்கே lot of things happen. You see people, or அந்த சைலன்ஸ்லேயே நிறைய விஷயம் நடக்கும். You realize ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு ஒர்க் ஷாப்போட அர்த்தம் இப்போ புரியும். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ yeah. So you like to travel alone, or is it அங்க போயிட்ட அப்புறம் மீட் பண்றது வேற மாதிரியா இருக்கு? அது ரெண்டுமே பண்ணுவேன். இங்கேருந்து I go with a bunch of friends. தனியா போனா கூட I go and explore and make friends. அந்த மாதிரி எல்லாம். Life is actually you get both. Yeah. I like to explore, simple. I am an introvert, but I'm trying to break out of it and see, because I can't stay here. It does hinder my acting. Right. It does இல்ல, I don't think so, but it will hinder my acting somewhere. அது எப்படி சொல்றீங்க? I'm just curious about. See, perspectives இல்ல. நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பார்க்கும்போது நான் எப்பவுமே யோசிப்பேன், ஷிட் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. Right. See, for example, இந்த சீன்ல, இந்த படத்துல ஒரு பார்ட்டி சீன் இருக்கும். ஆமா. That is not me at all. Yeah. ஆனா அது to do that எனக்கு ரொம்ப ஒர்க். அது எனக்கு அப்படியா? அது நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க்கே கிடையாது. Right. Yeah. எனக்கு அது ரொம்ப ஒர்க். So அதெல்லாம் if I'm able to crack it, it's not a big thing. I can focus on something else. Correct. Maybe I would have, if it was எனக்கு அது இயல்பா வந்தது, if it had come easily for me, now I would have done something else in that scene itself. Something else. So அதுல வந்து உங்க கான்சென்ட்ரேட் ஃபுல்லா கரெக்ட்டா அந்த மூவ் பண்ணனும்ல. I'm not too loud. I'm not, அது கிடையாது. I'm not dancing rose. I am a very subdued guy. I break out of it when எனக்கு ஒரு மாஸ்க் கொடுத்தா I'm a different person. Right. Okay. But I'm trying to become a different person without the mask. If you can, experiences will come in handy on that. Yeah. நான் ஒரு மாஸ்க் கொடுத்தா யார் வேணா என்னென்ன பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டு என்ன வெளியே போய் எப்படி வேணா பண்ணுன்னு சொன்னா, like fully covered, you'll do anything. Inhibition இருக்காது. I'm slowly breaking out of it. People won't believe me when I say I don't have that, but I do have that. I'm trying to do that. I think on that note, thank you very much, Shabeer, for this interview. Thank you. And also Madharaasi release ஆயிருக்கு. I want
people to go watch it. நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. All of us are very stoked and excited. என்னோட நான் ஒரு சிராக் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் தான் டான்சிங் ரோஸ். Please do watch. Let us know what you feel. Thank you. Thank you so much. Thank you.